ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரோட்டு கடையில் நம்ம பரோட்டாவுக்கு ஊற்றுவாங்கள்ல, அந்த சால்னா தான் செய்ய போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு ருசியாக, ரொம்ப கம்மியான பொருளை வச்சு, ஆனால் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி 5 நிமிஷத்தில் இந்த குருமா நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சால்னா இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3-4 பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி பழம், ஒரு தேவைக்கேற்ப நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு 4 தேவைக்கேற்ப மல்லி இலை எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தான் அது செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம அது செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு தான் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். ஒரு 2 கிராம்பு, ஒரு 2-3 பட்டை துண்டு, ஒரு 2-3 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வெடிக்க விட்டோன்னா தாளிச்சுக்குவோம். இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கையும் சேர்த்துக்குவோம். இது நல்ல ஒரு பதத்துக்கு வரணும். கண்ணாடி பதம் சொல்லுவாங்களோ அந்த பதத்துக்கு நல்லா வேகணும். ஒரு காரத்துக்கு நம்ம தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் நம்ம போட்டாச்சு. கூட காரத்துக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க, அது நம்மளுடைய விருப்பம்தான். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னா, நல்லா ஒரு 2-3 துண்டு இஞ்சி எடுத்துக்குவோம். அதோட ஒரு 3 ஏலக்காய், அடுத்தது ஒரு 2 பட்டை துண்டு, ஒரு 2-3 கிராம்பு அதையும் சேர்த்துக்குவோம். நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு வெங்காயம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி ஒரு 3-4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக விடுவோம். இதுவும் நல்லா வேகட்டும். நம்மளுக்கு இது வெந்து வரங்களாட்டி நம்ம இந்த மசாலாவையும் நம்ம இதை அரைக்கணும். இதை நல்லா நம்ம கிண்டி விட்டு நல்லா வேகட்டும் அடுப்பில். இப்போ நம்ம இந்த மசாலா இந்த பரோட்டா சால்னாவுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்குவோம். இதோட சேர்த்தாச்சு. அடுத்தது சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்தது தேங்காய் அரை மூடி, கசகசாவும் நம்ம இருந்தால் போடலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அரை மூடி தேங்காய் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் நம்ம சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்தாச்சு. நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றுக்குவோம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதுக்கு நம்ம இது மாதிரி இது ஒரு 4 பேர் இது சாப்பிட்லாம் ஊற்றி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த பரோட்டா சால்னா. இப்போ இதுக்கு தேவையானது உப்பு, அடுத்தது குழம்பு மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துக்குவோம். அதையும் அந்த குழம்பு கொதிக்கிறதுல நம்ம சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ரொம்ப ஈஸியாக அந்த சால்னா செஞ்சிடலாம். நம்ம வேலை தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருந்தது. ஒரு முறை நீங்களும் இந்த பரோட்டா சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப மல்லி இலையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு 3 விசில் விட்டால் சரியாக இருக்கும். ஒரு 3 விசில் மட்டும் நம்ம விட்டால் வெந்துக்குறோம். நம்ம அந்த சால்னா ரெடி ஆயிரும். ஒரு 3 விசிலில் விட்டோன்னா நம்ம இப்போ நம்ம எப்படி வெந்திருக்கு, எப்படி இதாக இருக்குதுன்னு பார்ப்போம். குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்கள். எப்படி வெந்திருக்குன்னு அப்படியே திறக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு வரும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் அது. பாருங்கள் இந்த சால்னாவை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக அவ்வளோ ஒரு இதாகவே மணமாக இருக்கும். நம்ம சுட சுட பரோட்டாவுக்கு இதை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெஜ்ஜு சால்னா இது. இந்த இதை நல்லா நம்ம பிச்சு போட்டுட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு ருசியாகவே இருக்கும். ஒரு டைம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.